இன்ஸ்பெக்டர், சாம்ராஜோட சாராய லாரிகள் வர்றது பத்தி நமக்கு கரெக்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சிட்டி லிமிட்ஸ்குள்ள நுழையும் போதே மடக்கி பிடிக்கணும். ஓகே சார். ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இந்த தடவை அவன் தப்பவே கூடாது. எஸ் சார். இன்ஸ்பெக்டர், ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா, நாங்களே மறியல் செஞ்சு பிடிச்சிடுவோம். ஆனா அண்ணன் இன்னைக்கு இளைஞரணி தலைவரா பதவியேற்றுக்க போறாரு. அது மட்டும் இல்லைங்க, மத்திய மந்திரி பயணி வரவேற்பல அண்ணன் கலந்துக்க போறார். அண்ணன் ரொம்ப பிஸி. பிஸியோ பிஸி. சார், நீங்க தான் இந்த காரியத்தை பொறுப்பா முடிக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். ராஜ்மோகன், ராஜ்மோகன், ராஜ்மோகன். பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, இளைஞரணி தலைவர், மக்கள் தேசிய கட்சியின் தொண்டர் எம்எல்ஏ ராஜ்மோகன் அவர்களை பாராட்ட சார், மைக்கேல் போன். பழனிவேல் அவர்கள் இன்று டெல்லியில் இருந்து சென்னை வருகிறார். ஹலோ மைக்கேல். சார், செக் போஸ்ட்ல நம்ம லாரி மடக்க போறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்படியா? டெல்லியில் இருந்து சென்னை வரும் மைக்கேல் கொஞ்சம் வரவேற்க மாத்தேகா தொண்டர்களும் தாய்மார்களும் லாரி லாரியாக, சாரி சாரியாக, அலைகடலென திரண்டு விமான நிலையத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறோம். ராஜ்மோகன், ராஜ்மோகன். மைக்கேல், லாரி ரூட்ல நான் பாத்துக்கிறேன். கொடிய எப்படி இருக்கும்? ஆமா, இன்னும் நீ ஆட்டோ டிரைவரா இருந்துக்கிட்டு வணக்கம் வாத்தியார, நீ தொப்பியெல்லாம் வச்சுக்கிற, நீ போலீஸ். நான் தான் காக்கி சட்டை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இந்த ரூட்ல ஊர்வலம் வர்றதுக்கு யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது? மினிமா நிறுத்து. நான் நீ முனியமான பழைய பேர் வச்சுன்னு கூப்பிடுற. நான் தான் இப்ப புச்சா பேரை மாத்தி அனுராதான் வச்சு நிக்கிறேனே. கூப்பிட்ட ஐயா இந்தாம கேக்குறாரு. சரி, நீ போய் குத்து. ரோட எப்படி மடக்கிட்டீங்களே? கடத்தல் லாரி எல்லாம் பறந்துருச்சு. நீங்க பதில் சொல்ல போறீங்க? நிறுத்தியா சும்மா போட பாத்தியா? மத்திய மந்திரி சால்கோட்டா சில்வி அவர்களே, பழனிவேல் அவர்களே, வருக வருக. என்ன சமாச்சாரம்னா, நாங்க கட்சியில் இருக்கிற எல்லாம் ஜிங்கங்கள்லாம் சேர்ந்துக்கின மத்திய மந்திரியை வரவேற்கிறதுக்காக இந்த இந்த அங்க போயிருக்கிறா. அது கான்வென்ட் கிட்ட இழந்த பழம் வித்துக்கிட்டு அத இங்கிலீஷ் கத்துச்சா. சும்மா இரியா, உனக்கு எப்ப பார்த்தாலும் தமாஷ்தா. இந்த பாரியா, நான் மட்டும் போனேன்னு வச்சுக்கோ, நம்ம மந்திரிக்கு நெஞ்சு இல்ல நெஞ்சு அப்படியே சுருங்கி போயிடுயா. என்னையா நடுரோல் நின்று கதையா பண்றீங்க? நடக்க ஸ்டேஷனுக்கு. நமக்கு என்ன பண்ண வர. ஆனா போற வழியில எம்எல்ஏ ராஜ்மோகன் ஊட்டாண்ட நிறுத்துறேன். உள்ள போய் இந்த ஆளு மத்திய மந்திரியை வரவேற்கிறதுக்கு தர சொல்றான் அப்படின்னு கோல் முடிக்கிற வந்துக்கிறேன். அப்பால என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? தண்ணி இல்ல காடு, 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 தண்ணி இல்ல காடு. You are transferred. You are transferred. You are transferred. தண்ணி இல்ல காடு, தண்ணி இல்ல காடு, தண்ணி இல்ல காடு, தண்ணி இல்ல காடு.
என்னப்பா உன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்கு நம்ம கடத்தல் அறையில கண்டுக்காம கம்முன்னு விட்டுட்டாங்க. என் கட்சி கொடி ஆட்டோவுல கட்டி விட்டு நீ போலீஸை ஏமாத்திட்ட. இது ஒரு திறமையா? கம்முன்னு இருப்பா. எத்தனை மந்திரிங்க எம்எல்ஏங்க அவங்க ஒண்ணு விட்டு சித்தப்பா பசங்க எல்லாம் அவங்க கார்ல தேசிய கொடியை கட்டிக்கிட்டு நாட்டை ஏமாத்துறாங்க. நான் நம்ம லெவலுக்கு உன் கட்சி கொடியை கட்டிக்கிட்டு போலீஸை ஏமாத்தினா தப்புங்கறியா? ஷட் அப். இப்போ நீ ஜெயிச்சிட்ட. இனிமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என்னப்பா பண்ணுவீங்க? தண்ணியில காட்டுக்கு மாத்துவீங்களா? அதுக்கு நான் கவர்மெண்ட் ஆபீசரா? தனி மனிதன் கிண்ட முடியாது. இருக்கிற ஜூனியர்களுக்கு என்னால வேலை கொடுக்க முடியல. மேலும் சர்க்கார் வக்கீல் வெங்கடாஜலத்தை நான் பகச்சுக்க தயாரா இல்ல ராதா. ஐ எம் வெரி சாரி. ஐ எம் சாரி ராதா. இப்போ என்னால உனக்கு வேலை கொடுக்க முடியாது. ப்ளீஸ் ட்ரை எல்ஸ்வேர். கண்ணா லேட் ஆகுதுப்பா, படுத்து தூங்கு. அம்மா நாளைக்கு எங்க ஸ்கூலுக்கு வர்றியா? எதுக்கு? நாளைக்கு ஃபீஸ் கட்டலன்னா கிளாஸ்ல சேர்க்க மாட்டேன்னு டீச்சர் சொன்னாங்க. நான் வரேன்ப்பா, படுத்து தூங்கு. கொஞ்சம் இறங்கி வா. அப்படி முதல்ல உங்களை சந்திச்சப்போ என்னால் அறிமுகப்படுத்திக்க முடியல. என் பேர் சாம்ராஜ். உள்ள வரலாமா? என்னால உங்களுக்கு வேலையும் போயிருச்சு, அவமானம் வந்துருச்சு. எந்த பாவத்தை நான் யாருக்கு செஞ்சாலும் அதுக்கு பரிகாரம் தேடிடுவேன். என்னால நீங்க படுற கஷ்டத்துக்கு என்னோட நஷ்டம் இது. இதுல பணம் இருக்கு. இந்த பணத்தை வச்சு உங்க எதிர்காலத்தை சரி பண்ணீங்க. இது லஞ்சம் இல்ல, மனிதாயமானம். மத்தவங்களுக்கு நான் பதில் சொல்லனாலும் என் மனசாட்சிக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். நீங்க கோவப்படுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக அந்த பணத்தை வேண்டாம்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த கல்லுக்குள்ளே ஈரம் இருக்கு. உங்களுக்கு வேற யாராவது உதவி தேவைன்னா என்னோட போன் நம்பர் 8227. நில்லுங்க, அந்த பேக்கை எடுத்துட்டு போங்க. ப்ளீஸ், நான் சொல்றதுக்கு. மத்தவங்க உதவியால பிழைக்க வேண்டிய அவசியமும் இல்ல, யாருடைய கருணையும் எனக்கு தேவையில்லை. கேட்டோம். வாடகையா? ஆமா. உங்க வீட்டுக்கு 1 வருஷத்துக்கான வாடகைய கட்டியாச்சா ராதா? கட்டியாச்சா? ஆமா, சாம்ராஜ் கம்பெனில இருந்து அவங்க மேனேஜர் இப்பதான் கொண்டு வந்து கட்டிட்டு போனாரு. ராதா, ஒரு ஆள் வந்தாரு. இத பொறுப்பா உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னாரு. யாரு? யாருன்னு சொல்லல. சரி, நான் வரேன். ராதா, என்னோட அத்தனை செயலுமே உனக்கு ஆத்திரமா தான் இருக்கும். ஆனா என் ஜென்மத்தில் நான் யாருக்குமே கடனாளியா இருக்க விரும்பல. என் வழி சாக்கடையா இருக்கலாம், ஆனா நான் சுத்தமானவன். எந்த கஷ்டம் வந்தாலும் நீ என்ன கூப்பிடலாம். அன்புடன் சாம்ராஜ். போன் நம்பர் 8227. வாங்க ராதா. உன் வரவேற்பு ஒண்ணு எனக்கு தேவையில்லை. என் கடன் எல்லாம் உன்னை யார் கட்ட சொன்னது? நீ என்ன எனக்கு கார்டியனா இல்ல காட் ஃபாதரா? மனுஷன் with full of மனிதாபிமானம். ஷட் அப். இத பாரு, உன் தயவு ஒண்ணு எனக்கு தேவையில்லை. இந்தா. ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு.
கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? அத உன்னை தேடி இங்க வருவாளுங்களே அந்த பொண்ணுங்களுக்கு கொடு. என்னங்க நீங்க? ஸ்மக்லர்ஸ்னா பொண்ணுகள்லாம் வருவாங்க, ஸ்விம்மிங் பூல் விளையாடிட்டு இருப்பாங்க, அப்புறம் இந்த கலர் கலரா லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருமே சினிமா காட்டுற மாதிரி, அது மாதிரி நினைச்சீங்களா? நம்ம கேரக்டர் ஒரு மாதிரிங்க. தகுதி உள்ளவங்களுக்கு மதிப்பு கொடுப்பேன். தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் நான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தேன். அந்த குற்ற உணர்வு மனசுல இருக்கிறதுனால தான் உதவி செய்ய வந்தேன். பெரிய வார்த்தைகள் எல்லாம் சொல்லி பெரிய மனுஷனா நடிக்காத. நான் உனக்காக இறங்கவும் மாட்டேன், இறங்கி வரவும் மாட்டேன். எனக்கு உதவி செய்யணும்னு கனவுல கூட நினைக்காத. நீ மீட்ட நகையெல்லாம் இதோ இருக்கு, எடுத்துக்க. குட் பை. ராதா, நான் என்ன சொல்றேன்? தேவராஜ் போய் நிறுத்து. வண்டி எடு. என்ன வெளியில எல்லாரும் கூட்டமா நிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல ராதா, எங்க வீட்டு பசங்க எல்லாம் கான்வென்ட்ல இருந்து வந்துட்டாங்க. ஆனா கண்ணன் இன்னும் வரல. கண்ணா வரலையா? ஆமா ராதா, ரிக்ஷாக்கார இப்பதான் வந்து சொல்லிட்டு போனான். கண்ணனை ஸ்கூல் ஃபுல்லா தேடியாச்சு, அவன் இங்க இல்ல, இங்கேயும் வரல. எங்க போயிருப்பா? இப்ப நான் என்ன பண்றது? போலீஸ்க்கு போன் பண்ணலாமா? ஆமா. ஹலோ ஹலோ, நான் ஜானி பேசுறேன். எந்த ஜானி? எந்த என்னங்கிற கேள்வியெல்லாம் உனக்கு வேண்டாம். உன் புள்ள கண்ணன் என் கஸ்டடியில் தான் இருக்கான். கண்ணன்? யார் நீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? அட்ரஸ் நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். உடனே 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி வை. உன் புள்ளைய உயிரோட பாத்து. 2 லட்சமா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? ஒரு பெரிய ஸ்மக்லரையே பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பணத்துக்கு எங்க போவேன்னு கதை விடுறிய. உன் புள்ள வேணுமா இல்ல? ஐயோ ப்ளீஸ், என் கண்ணனை ஒண்ணு செஞ்சிடாதீங்க. இதோ பார், நாளை காலையில 11 மணிக்குள்ள 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி வை. என் ஆள் வருவான், அவங்கிட்ட கொடுத்தனும்.